முருகன் கோயில் தான் பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். முருகனை நோக்கி ஒரு சாகச பயணம் போக போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம நண்பர் போயிட்டாரு, சரி இதான் பண்ணுவாங்க. ஏறு பிடிச்சி தான் நம்ம மேலே போனோம். ஃபுல்லாக வந்து ட்ரெக்கிங் தான், பார்த்து வாங்க. இது ரொம்ப கஷ்டமான பயணம் தாங்க. நம்ம கூட சாதாரணமாக நினச்சிட்டோம், ஆனால் அதுக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் இருக்க போ. இந்த இடத்துக்கு தனியாக போகாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க. அழகாக நாங்கள் ட்ரக்கிங் பண்ணுறன்ற பேரில் இருக்க கைதார தொற்றுவோம் பொழுது நம்ம நண்பரை பாருங்கள், மூச்சு வாங்குறன்ற பேரில் கேஸ் பலூன் வெடிக்கிற அளவுக்கு காற்று விடுறாரு. வெல்கம் டு ரித்தி மீடியா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சைமலை முருகன் கோயில் தான் பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். விநாயகர் இருக்கார், மேலே போய் பார்ப்போம் எப்படி போகிறதுன்னு. மேலே போய் தான் போகணுன்னு சொன்னாங்க, போய் பார்ப்போம். விநாயகர் இருக்கார். சக்திவேல் முருகனை நோக்கி ஒரு சாகச பயணம் போக போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு இருக்காங்க, நல்லா இருக்குமா, போய் பார்க்கலாம் வாங்க. முருகனோட அண்ணன் விநாயகர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு மேலே போகலாம் வாங்க. முருகன் கோயிலுக்கு ஆஃப் ரோடு தான் இருக்குது, மேலே போகலாம் வாங்க. இப்படி தான் போகணுமா? ஆல்ரெடி நம்ம நண்பர் போயிருக்காரு, முன்னாடி கயிறு பிடிச்சி தான் போகணுவாங்க. வாங்க போய் பார்ப்போம். ஒரு கயிறு ஒன்று பிடி வச்சிருக்காங்க ஏறத்துக்கு. இப்படிதான் போகணுமா? ஆமாம், ஆல்ரெடி நம்ம நண்பர் போயிருக்காரு, சரி கயிறு பிடிச்சி தான் போகணுவாங்க. கயிறு பிடிச்சி தான் நம்ம மேலே போனோம். வாங்க எல்லாரும் நல்லா தப்பிக்கலாம். போ இந்த மாதிரி தாங்க இருக்கு, ஏறிப்போம். முருகர் கோயிலாம் வாங்க, கயிறு போட்டு வச்சிருக்காங்க. எப்பா சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து ட்ரெக்கிங் தான், பார்த்து வாங்க. கயிறு கட்டிருக்காங்க, மழை டைமில் வர முடியாது பாருங்க. ஜீவன் ஃபோட்டோ எடுத்துங்க. இறங்கும் போது உட்காந்து வந்துடலாம். ரொம்ப தொலைவு எங்க ஒரு அம்மாவே வந்தாங்களாங்க இதில், அவங்க தாங்க சொல்லி அமிச்சாங்க. அவங்களே போயிட்டு வந்துட்டாங்க, நம்மளால போக முடியாதா? என்னடா கயிறு அந்த பக்கம் போட்டுக்குது? மலைக்கு மேலே சக்திவேல் முருகன் இருக்காரு, அவரை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது ரொம்ப கஷ்டமான பயணம் தாங்க. நம்ம கூட சாதாரணமாக நினச்சிட்டோம், ஆனால் அதுக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் இருக்க போகிறதில்ல. பாருங்கள், இந்த மலை வெறும் காரியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, கிரிப்பு இருக்கும். இது மண்ணும் கல்லும் சேர்ந்து இருக்கா, ஸோ நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சொல்லுவாங்கள்ல, நம்ம நினச்சா கோயில் போக முடியாது, கடவுள் நினைக்கணும்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்ம போன சிவன் கோயில் பார்த்தோம் பார்த்தீங்களா, பச்சைமலை சித்தர் சிவன்மலை, அங்கே ஒரு அம்மா சொன்னாங்க, அங்கே பார்த்தா நம்ம இங்கே வந்திருக்கோம். எல்லாரும் நல்லா தப்பிக்கலாம், அதுக்கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஆண்டவா அப்பனே. இந்த இடத்து பக்கத்தில் இருக்க லோக்கல்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேதுங்க. நம்மளே அட்ரஸ்லாம் கஷ்டப்பட்டு கேட்டு தான் இங்கே வந்துக்கிறோம். இந்த இடத்துக்கு தனியாக போகாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுவாங்க. இல்லை ட்ரெக்கிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வர முடியுங்க, எல்லாராலாம் வர முடியாது, ரொம்ப கஷ்டமானதாங்க இருக்குது. பார்த்தோம், முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க வயசானவங்களாம் அவாய்ட் பண்ணுறேங்க. ட்ரெக் பண்ண முடியுன்றவங்க மட்டும் மேலே வாங்க, சரிங்களா? மற்றவங்களாம் வராதிங்க. இப்போ நம்ம வரும்போது நம்ம கூட ஒரு 3 நண்பர்கள் வந்தாங்க, அதனால் பேசிட்டு நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் தனியாக வராதிங்க, முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க, கன்ஃபார்மாக இறக்குதுங்க. ரொம்ப கஷ்டமான பாதை தாங்க, நம்மளால் நடந்தே போக முடியல. இங்கே கயிறுலாம் போட்டு வச்சவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்க போகலன்னா நம்ம மேலே போய் அந்த முருகரை பார்க்க முடியாது. முருகர் அவ்வளோ அழகாக இருப்பாருன்றது சொல்லியிருக்காங்க, மேலே போய் பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. போகிற வழினா சும்மா காற்றும் சிலு சிலு சிலுன்னு அடிக்குது,
நம்ம போகிறதுக்கும் ரிலாக்ஸாக இருக்குது. சென்னையில் இருக்குங்க, நமக்கு தெரிய மாட்டுது. சென்னையில் இருக்க நிறைய ஹிடன் பிளேசஸ்க்கு நம்ம போவோம். நம்ம வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள். வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலே போய் நம்ம முருகரையும் வேண்டிப்போம். சூப்பராக இருப்பார் சொல்லியிருப்பாங்க. சக்திவேல் முருகர் பேர். வாங்க, எவ்வளோ சூப்பராக கஷ்டப்பட்டு தாங்க போனோம். வீடியோக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பாருங்க கை குடுறா அம்மா அடி ஸ்டாப் பண்ணு சொல்லுடா இல்லடா எடுக்கலடா அப்படா முருகா ஐயோ ட்ரக்கிங் பண்ணுறன்ற பேரில் இருக்க கைதார தொற்றுவோம் பொழுது இது அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தாங்க. ஸோ லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் மேப் வச்சு நீங்கள் போயிடுங்க. அப்போ மட்டும் தாங்க வர முடியும். ஏன்னா லோக்கலுக்கு தெரிய மாட்டேதுங்க. கொஞ்சம் பார்த்து வாங்க, பொறுமையாக வாங்க. அந்த பச்சைமலை சிவன் கோயில் சொன்ன பார்த்தீங்களா, தாம்பரம் சானிட்டோரியங்க மறந்துட்டு பார்த்தீங்களா, தாம்பரம் சானிட்டோரியத்துக்கு பச்சைமலை சிவன் கோயில் இருக்கும். அதுக்கு நேராக போனீங்கன்னா இந்த இடம் வந்துடும். கேட்டு தாங்க போக முடியும். சரிங்களா, பார்த்து வந்துடுங்க. நம்ம நண்பரை பாருங்கள், மூச்சு வாங்குற பேரில் கேஸ் பலூன் வெடிக்கிற அளவுக்கு காற்று விடுறாரு. இங்கே பாருங்க, இருக்குன்னு சைட் வியூலாம் பாருங்கள். இறங்கும்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் உள்ளே போனால் முருகர் ஒழிக்கிறார். பெல்லடிச்சிட்டார். இங்கே பாருங்க, சைட்வியூனா இதான் சைட்வியூ. போனது அந்த மலை, வந்தது இந்த மலை. இதெல்லாம் தான் வழி போகுது. சிறிய பாதையில் தான் அங்கே நம்ம போனோம். பாருங்க, நம்ம நண்பர் பாருங்க கஷ்டப்பட்டு போகிறார் பாருங்க. நான் எதுக்காக பார்த்தாச்சு, ஜெயிச்சிட்டோம். முருகர் இருக்கார். ஏப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுப்பா, அதுதான் பண்ணு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அது எதுவுமே கேட்கல. நல்ல காலம் ஃபுல்லாக அடர்த்தி ஆகுதுல, முள்ளு இல்லை. இங்கே போய் பட்டாசு வந்து குளிச்சுருக்காங்க போய்யா, யாரா அவனுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா ஏத்தீங்கன்னா உங்களால சதுரகிரி போக முடியும். இதே உங்க மூச்சு வாங்க, அது எங்க வருது சதுரகிரியா, போக முடியாதுக்கு மட்டும் தாங்க நாங்கள் வழி. சதுரகிரி அங்க என்ன, அதே சிவன் எங்கெல்லாம் கஷ்டமா இருக்கோ அங்கெல்லாம் சிவன் தான் இருப்பாரு. இதான் ஜுஜிபி. இது மாதிரி 7 இங்கே சைட்டை வீட்டு தானா, பொண்ணுங்க யாருமே வரலையா. பொண்ணுங்களை கூட்டம் தான் கீழே நீ பண்ணிக்க மாட்டோம். பாட்டிமா ஏறி வந்துட்டாங்க. பொண்ணுங்களுக்கு ஒரே ஒரு ரிஸ்க் தான், டிஷர்ட்லாம் போட்டு தான் பிரச்சனை. இப்போ நம்ம தாண்டு தான் அப்படியே வந்துருக்குது, முள்ளு இல்லை. கயிறு போட்டவங்க பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்குங்க. சதுரகிரி போகணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரைல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபேமிலியெல்லாம் வர முடியாதுங்க, பேச்சுலர் பசங்க மட்டும் வாங்க. கயிறுலாம் இருக்குது, இறங்க பார்த்துருப்பீங்க. இறங்குறத ரொம்ப பத்திரமா இருக்கணுங்க, பார்த்து இறங்கும். தனியாக வராதிங்க, முடிஞ்ச வரைக்கும் யாராவது கூட கூப்பிடுவாங்க, அதான் சேஃபு. கீழே இறங்கிட்டு அப்புறம் பார்க்கலாம், வாங்க போவோம். பார்த்துக்கோங்க.
பார்த்தா அந்த தாம்பரத்தோட ஃபுல் வியூ எடுத்துங்க பாருங்க. சுற்றி மலை எவ்வளோ சூப்பராக இருக்குது. காற்று சும்மா சிலு சிலு சிலுன்னு அடிக்குதுங்க. கண்டிப்பாக போய் பார்க்கலாம் எல்லாருமே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் அதுக்கு உண்டான ஒர்த்து கண்டிப்பாக இருக்குங்க. மேலேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குது பாருங்களேன். சிட்டி ஃபுல்லாக எவ்வளோ க்ளீனாக தெரியுது. அங்கே வாங்க, அப்போ தான் தெரியும். பாருங்கள், நம்ம மக்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கயிறு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க மக்களே, ரொம்ப சேஃபாக இறங்க ஆரம்பிக்கணும். கமான் கமான். அவர் ஊன் தான் அது ஒரு ஹைலைட்டாக வீடியோ போடலாம். பாருங்க, கயிறு இல்லைன்னா இறங்க முடியாது. மக்கள்லாம் எப்படி இறங்குறாங்க பாருங்கள். வாங்கண்ணா, அவங்க இறங்கிருப்பாங்க. இறங்கட்டும். போய் சேர்ந்துட்டியா? நல்லவன்டா. பார்த்து பேக்கில் தானே மாட்டிருக்கு. ஆமாம், அதை பார்த்துக்கோ. அம்மா ஐயோப்பா வேணாம், நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன். பார்த்து இங்கே பாருங்கள், இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம முருகர் உட்காருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்காது. நம்ம என்ன பண்ண, இதுதானே ஆகணும். ஏங்க, நம்ம இறங்குறது ஈஸின்னு நினச்சோங்க. ஆனால் ஏறுறதை விட இறங்குறதும் ரொம்ப ரிஸ்க்கு தாங்க, சறுக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காலை வச்சு இறங்குங்க, சரிங்களா? வெற்றிகரமாக யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக பயணத்தை முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.